ரிஷபம், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும். ஆன்ம காரகனான சூரியனின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூமிக்காரகனான செவ்வாய் ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உங்கள் நட்சத்திர நாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை முழுமையாக வழங்கிடக்கூடியவராகிறார். கார்த்திகை முதலாம் பாதத்தினருக்கு சனி லாபஸ்தானத்திலும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜீவனஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி 11ஆம் வீட்டில் லாபம், யோகத்தை வழங்குபவராகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 10ஆம் வீட்டில் தொழில், உத்தியோகத்தில் உழைப்பை அதிகரித்திடக்கூடிய நிலையை உண்டாக்குபவராகவும் இருக்கிறார். சுயதொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு, தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செல்வாக்கு உயரும். சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். கல்வி ஆசிரியர்களின் ஆலோசனை வெற்றிக்கு வழிவகுக்கும். பொதுத் தேர்வு எழுதுபவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண் பெற முடியும். சிலருக்கு வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் வாய்ப்புண்டாகும். உடல்நிலை நீண்ட நாளாக இருந்த நோய்கள் மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய அளவிற்கு உங்கள் உடல்நிலை அமைந்திருக்கும். குடும்பம் திட்டமிட்டு செயல்படத் தொடங்குவீர்கள். தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்படுவர். பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். பரிகாரம்: அதிகாலையில் சூரிய பகவானை வழிபட வாழ்வு வளமாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் உயர்வீர்கள். மனம் மற்றும் உடல் காரகன் எனப்படும் சந்திரன், களத்திர அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிர பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு டிச. 2023 முதல் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் எத்தகைய பலன்களை வழங்கப்போகிறார்? உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு சனிபகவான் நட்பிற்குரியவர் என்றாலும் ஒருவரின் கர்ம வினைக்கேற்ப நீதி தவறாமல் பலன் வழங்குபவர் சனி. அவர் 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில், வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தடைகள் விலகும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். வேலைப்பளு அதிகரிக்கும். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும். வாழ்க்கை துணையுடன் சங்கடம் உருவாகும். செலவுகள் பல வகையிலும் ஏற்படும். வக்கிரம், அஸ்தமன காலத்தில் அவரால் பாதிப்பு உண்டாகாது. உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம், கூடுதல் பொறுப்பு ஏற்படும். வழக்கு நடவடிக்கைகளுக்கு ஆளாகி பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பழைய வேலை கிடைக்கும். மேலதிகாரியின் ஆதரவு உண்டாகும். பெண்கள் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் முயற்சி நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். சுயதொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் காண்பர். அலுவலக பணியில் கூடுதல் பொறுப்பு, உழைப்பு அதிகரிக்கும். கல்வி படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வதாலும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவதாலும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறலாம். சிலருக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்தில் கல்வி கற்கும் நிலை ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர் வெற்றி காண்பர். உடல்நிலையில் பாதிப்பு தோன்றினாலும் மருத்துவத்தால் சரியாகும். அஜீரணம், அல்சர், வாயு தொல்லைகளால் அவதிப்பட்டு வந்தவர்கள் இயற்கை வைத்தியத்தால் குணம் காண்பர். குடும்பம் தேவைக்கேற்ற பணவரவால் குடும்பத்தில் நெருக்கடிகள் காணாமல் போகும். குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து செயல்படுவர். சொத்து சேர்க்கை உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை அமையும். தள்ளிப்போன திருமணம் இக்காலத்தில் நடைபெறும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் பெருமாள், சனீஸ்வரரை வழிபட சங்கடம் தீரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொட்டதெல்லாம் வெற்றி. சகோதர தைரியகாரகனான செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனக்காரகனான சந்திரன் ராசிநாதனாகவும், 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வித்யாகாரகனான புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர். உங்கள் நட்சத்திர நாதனுக்கு சனி பகைவர் என்றாலும் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்குரிய பலன்களை கர்ம வினைக்கேற்ப வழங்கிடக் கூடியவராகிறார். மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு சனி ஜீவனஸ்தானத்திலும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார். இதனால் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சனி 10ஆம் வீட்டிற்குரிய தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார்.
உழைப்பினையும் முயற்சிகளையும் அதிகரிப்பார். உங்களை வேகமாக செயல்பட வைப்பார். உழைப்பிற்கேற்ற லாபத்தை வழங்குவார். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனைத்திலும் யோகத்தை அளிப்பார். செல்வாக்கை அதிகரிப்பார். எதிர்பார்த்த அனுகூலங்களை உண்டாக்குவார். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அடைய வைப்பார். சங்கடங்களிலிருந்து முழுமையாக உங்களை விடுபட வைத்து முன்னேற்றம் அடைய வைப்பார். சமூகத்தில் உங்கள் நிலையை உயர வைப்பார். தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை உருவாகும். குடும்பத்தினரை அனுசரித்து விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருமண வயதினருக்கு நல்ல முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு திறமைக்கேற்ப வேலை அமையும். கல்வி பொதுத் தேர்வில் பங்கேற்போர் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி செயல்படுவது அவசியம். விளையாட்டுப் போக்கை கைவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டு. உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். விபத்தால் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும். பரம்பரை நோய், தொற்று நோயிருந்து விடுதலை பெறுவீர்கள். குடும்பம் வருமானம் அதிகரிக்கும் என்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். உறவினர்களுடன் ஒற்றுமை உண்டாகும். சொத்து சேர்க்கை ஏற்படும். பழைய கடன் அடைபடும். நினைத்ததை முடித்து ஆதாயம் அடைவீர்கள். காரியத்தடை நீங்கும். தொட்டது பொன்னாகும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் அமையும். பரிகாரம்: துர்க்கை, விநாயகர் வழிபாடு உங்கள் வாழ்வை வளமாக்கும். ரிஷபம். சுக்கிரன் மார்ச் 1 அன்று மேஷ ராசியில் வக்கிரமாக மாறுவதால் நீங்கள் ஆழ்ந்த ஏக்கத்தை உணரலாம். ஆனால் எதற்காக? சரியாக, அமைதியின்மை கிளர்ந்தெழுகிறது. ஆனால் ஆசை மழுப்பலாகவே உள்ளது. உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பதில்கள் வரும். புதன் மேஷ ராசிக்கு 3இல் இடம் பெயர்வது உங்கள் உணர்வுகளை வார்த்தைகளில் வெளிப்படுத்த உதவுகிறது. இதனால் உங்களுக்குள் சுழன்று கொண்டிருப்பதை எளிதாக வெளிப்படுத்த முடியும். மார்ச் 13 அன்று கன்னி ராசியில் நிகழும் சந்திர கிரகணத்திற்கு தயாராக இருங்கள். ஏனெனில் அது சுதந்திரத்திற்கான விருப்பத்தை தூண்டக்கூடும். உங்கள் வழக்கமான சமூக கூட்டம் இனி சரியாக உணரவில்லை என்றால் உங்கள் சொந்த பாதையை செதுக்க பயப்பட வேண்டாம். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் பழக்கமானவற்றிலிருந்து விலகிச் செல்வது உங்களை உண்மையிலேயே என்ன அல்லது யார் நிறைவேற்றுகிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான முதல் படியாகும். மேஷ ராசியில் 14ஆம் தேதி புதன் வக்கிர கதியில் மாறுகிறார். உங்கள் ஆன்மாவின் நிலப்பரப்பை ஆராய உங்களை அழைக்கிறோம். உங்கள் எண்ணங்கள், கனவுகள் மற்றும் பிரதிபலிப்புகள் பற்றிய குறிப்புகளை பதிவு செய்வது சில ஆழமான நுண்ணறிவுகளுக்கு வழிவகுக்கும். மார்ச் 20 அன்று சூரியன் உங்கள் ஆன்மீக மண்டலத்திற்குள் நுழைவதால் தயாராகுங்கள். உங்கள் அடுத்த பெரிய அத்தியாயம் தொடங்குவதற்கு முன்பு ஓய்வெடுக்கவும், புத்துணர்ச்சி பெறவும், தளர்வான முனைகளை கட்டவும் இது நேரம். உங்கள் உள்ளுணர்வு முக்கியமான உண்மைகளை கிசுகிசுக்கிறது, எனவே அதை கேளுங்கள். சுக்கிரன் வக்கிரகதி 27ஆம் தேதி மீன ராசியில் மீண்டும் நுழைகிறார். பழைய நண்பர்களுடனோ அல்லது கடந்த கால சுடர்களுடனோ மீண்டும் இணைகிறார். சில தொடர்புகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும், மற்றவை புதிய ஒன்றை தூண்டக்கூடும். இந்த சிந்தனை நேரத்தை வரவேற்கிறோம். ஒத்திசைவுகளை நம்புங்கள். கடந்த காலம் அதன் ஞானத்தை வெளிப்படுத்தட்டும். நீங்கள் தேடும் பதில்கள் ஏற்கனவே உங்களுக்குள் உள்ளன. மார்ச் 29 அன்று புதன் மீன ராசியில் வக்ரமாகும்போது தனியாகச் செல்லாதீர்கள். அதற்கு பதிலாக வழிகாட்டுதல், ஆதரவு அல்லது புதிய கண்ணோட்டத்தை வழங்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களை தேடுங்கள். இப்போது உரையாடல்கள் எதிர்பாராத கதவுகளை திறக்கக்கூடும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசிபலன் 2025 இன் படி உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. ஏனெனில் இந்த மாதம் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் லாப வீட்டில் உயர்நிலையில் இருக்கும். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதமும் சொந்த ராசியில் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார். வேலை தொடர்பான விஷயங்களில் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு முடிவுகளை பெறுவீர்கள். சனியின் மீது குருவின் தாக்கம் காரணமாக உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் வேலை செய்வதன் மூலம் உங்கள் பணித்துறையில் சரியான திசையில் முன்னேறிச் செல்வீர்கள். வியாபாரத்திற்கு காரணமான புதன் இந்த மாதம் பலவீனமான நிலையில் இருப்பதால் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சில வணிக முடிவுகள் பலவீனமாக இருக்கலாம். இருப்பினும் இது இருந்த போதிலும் நீங்கள் பெரிய நஷ்டத்தை சந்திக்க மாட்டீர்கள். உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார்.
அத்தகைய சூழ்நிலையில் தொழில்முறை கல்வியை தொடரும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெற முடியும். ஆனால் சனியின் சேர்க்கை காரணமாக உங்கள் பாடங்கள் உங்களிடம் கூடுதல் கடின உழைப்பை கோரலாம். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதம் வலுவிழக்கப் போகிறார். இது லாப வீட்டில் இருந்தாலும் அதனால் பெரிய முரண்பாடுகளை அனுமதிக்காது. ஆனால் ஒருவருக்கொருவர் பேசும்போது மிகவும் நாகரீகமாகவும் மென்மையாகவும் இருப்பது அவசியம். கடுமையான வார்த்தைகள், கிண்டல் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம். 2ஆம் வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பது தங்களுக்குள் சண்டையை உண்டாக்கும். எந்த ஒரு சச்சரவையும் சிறிய அளவில் மட்டுமே முடிவுக்கு கொண்டுவருவது அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால், அதாவது திருமண மகிழ்ச்சி, இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் கலவையான முடிவுகளை பெறலாம். உங்கள் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். பொதுவாக இந்த நிலை சாதகமாக இல்லை. நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான குரு சந்திரனின் ராசியில் உள்ளனர். எனவே உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் முயற்சிக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து பலன்களை பெறுவீர்கள். குரு, புதன், கேது மற்றும் சுக்கிரன் ஆகிய துணை நட்சத்திரங்களில் நகரும். கேதுவைத் தவிர புதன் மற்றும் சுக்கிரன் பொதுவாக நன்மைகளை பெற வேலை செய்வார்கள். ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். உங்கள் லக்னம் அல்லது ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் பெரும்பாலான நேரங்களில் அனுகூலமான நிலையில் இருப்பார். பரிகாரம்: வியாழந்தோறும் கோவிலில் பால், சர்க்கரை தானம் செய்யுங்கள். இரு